நம்ம இப்போ எல்லா இடத்துல உலக எழுப்புதலுக்காக ஜெபம் நடக்கிறது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிறதுனால என்ன நடக்கிறது, நம்ம ஜெபிக்கிறதுனால என்ன மாற்றம் வந்திருக்கிறது, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி அதை பற்றின பல செய்திகளை, பல தேசத்தில் நடக்கிற காரியத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற காரியத்தை உங்களுக்கு வீடியோவில் காண்பித்து நாம் இன்றைக்கி ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கணும். எல்லாம் ஜெபிக்க ஆயத்தமாக இருங்க. நீங்கள் அதை பார்க்கும்போது ஆண்டவரை துதிக்கணும், அப்புறம் நம்ம ஜெபிக்கணும் ஒவ்வொரு காரியத்துக்காக. ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். வேத புஸ்தகத்தில் ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். கர்த்தர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் சீக்கிரமாகவே பூமியிலே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். இந்த வருஷம் ஆண்டவர் எங்களோட நாங்கள் செய்ய வேண்டிய ஊழிய திட்டங்களை குறித்து பேசும்போது ஆண்டவர் சொன்னார், துரிதமாக செய்யணும், அதாவது சீக்கிரமாக செய்யணும், துரிதமாக வேகமாக செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக அதுதான் துரிதம், வேகம், சீக்கிரம். ஒவ்வொரு காரியத்தை செய்து முடிக்கணும், ஊழிய காரியங்கள். அதுதான் ஆண்டவர்களுக்கு கொடுத்த கட்டளை. அதில் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவங்க மூலமாக ஆண்டவர் தீர்க்கதரிசனை வெளிப்படும் போது அதை திரும்ப திரும்ப சொன்னார். நீங்கள் சீக்கிரமாக செய்து முடிக்கணும், வேகமாக முடிக்கணும், துரிதமாக முடிக்கணும் என்பதால் சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஜெபிக்கிறது, எழுப்புதலுக்கான பல திட்டங்களை நிறைவேற்றுவது. அதனால தான் வேகமாக நாங்கள் பல காரியத்தை செய்கிறோம். பாருங்கள், இந்த 3 மாதம் இப்போ முடிவடைகிறது. 3 மாதத்துக்குள்ளே நிறைய காரியங்களை வேகமாக செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்போ அடுத்த திட்டத்தை வேகமாக செய்ய நாங்கள் தீர்மானம் பண்ணி ஆயத்தப்படுகிறோம். ஏன்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அப்படி வருகைக்கு முன்னால், அந்திகிறிஸ்து வெளிப்படும் முன்னால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும். அந்த வேலை துரிதமாய் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது ஆண்டவர் துரிதப்பட்டு செயல்படுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நாமும் அப்படி துரிதமாக செயல்பட நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். சரி, என்ன நடக்கிறது? நம்ம உலகத்துக்காக ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, முதலாவது உலகத்தின் பல தேசங்களில் நடக்கிற சில காரியங்களை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதல்ல சில காரியங்கள் ஒன்றெண்டா பார்த்து ஆண்டவரை துதித்து ஜெபிக்கணும். இதில் பாருங்கள், முதல்ல அமெரிக்கா தேசத்தில் வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகிருக்கிறது. அது மாதிரி மாத்திரம் இல்லை, எழுப்புதல் அவங்க துதிக்கிறது ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, தெருக்களில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை குறித்து ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்கா தேசத்துக்கு நம்ம போய் ஜெபம் நடத்துகிறோம். 25 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா தேசத்தில் வாஷிங்டன் டிசியில், கலிஃபோர்னியா மாகாணத்தில், டெக்சஸ் மாகாணத்தில் 3 நாள் உபவாச ஜெபம், சில இடத்துல 1 நாள் உபவாச ஜெபம்லாம் நடத்துகிறோம். அமெரிக்காவில் தொடர்ந்து போய் ஜெபிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் போய் ஜெபம் நடத்தியிருக்கிறோம். அங்கே இருக்கிற தமிழ் மக்களெல்லாம் ஒன்றிணைத்து ஜெபிக்க வைக்கிறோம். அதில் சில ஆங்கில சபை மக்களும் பங்கு பெறுறாங்க. இந்த ஜெபத்துக்கெல்லாம் என்ன பதில் நடக்கிறது? அப்போ ஆண்டவர் பேசினார், ஒரு நாள் வரும், வாலிபர் மத்தியில் என் ஆவியை நான் ஊற்றுவேன், வாலிபர்கள் சேனையாக எழும்புவாங்க, ஜெபிப்பாங்க, சுவிசேஷம் அறிவிப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். அதுக்கெல்லாம் சொல்லி ஜெபித்து கொண்டு வந்தோம். இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. அதோடு கூட எகிப்து தேசம், நம்ம இஸ்ரேல் தேச டூருக்கு போகும்போது இஸ்ரேல், பலஸ்தீனம், ஜோர்டன், எகிப்துக்கு போகாமல் வர முடியாது. எகிப்துக்கும் போய் அங்கேயும் ஜெபம் பண்ணுவோம் எழுப்புதலுக்காக. இப்போ எகிப்து தேசத்திலும் ஒரு மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. கியூபா தேசம், அங்கேயும் ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறது. கியூபா தேசத்தில், பிரேசில் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டு இருக்கிறது. அது தென் அமெரிக்காவில் இருக்கிற அந்த தேசத்தில் நடக்கிறது. இந்த மாதிரி சில காரியங்களை இப்போ நீங்கள் பார்ப்போம். அப்புறம் வர மற்ற நாட்களையும் நம்ம பார்ப்போம். இப்போ முதலாவது இந்த எழுப்புதல்களை செய்தி இன்னைக்கு கோர்வையாக பாருங்கள். அதன் பிறகு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபிப்போம். அதை நிகழ்ச்சியை வீடியோவில் பாருங்கள். அமெரிக்காவில் வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல்.
அமெரிக்காவில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களது வேதனைகள், தயக்கங்கள், பயம், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கும் போது சுவிசேஷகர் சகோதரி டோன்யா ப்ரூவெட் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம்தான் யுனைட்டஸ் இயக்கம். அக்டோபர் 2023 ஆண்டு ஆபன் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவ மாணவிகள் மத்தியில் துவங்கிய இந்த இயக்கத்தில் அமெரிக்காவின் பல்வேறு ஊழியர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு கல்லூரி வளாகங்களில் வாலிபர்கள் மத்தியில் தீவிரமாக ஊழியம் செய்து வருகின்றனர். இந்த இயக்கத்தின் மூலம் கடந்த 2024 ஆண்டில் மட்டும் ஆபன், அலபாமா, ஆர்கன்சா, புளோரிடா ஸ்டேட், ஜார்ஜியா, மிசிசிப்பி ஸ்டேட், ஓல் மிஸ், சவுத் கேரலினா, டெனிசி உள்ளிட்ட மாநிலங்களில் 400க்கும் அதிகமான கல்லூரிகளை இணைத்து 70,000த்திற்கும் அதிகமான மாணவர்களை கூடி வரச் செய்து அவர்கள் மத்தியில் பாடல் ஆராதனை, மனம் திரும்புதல் குறித்த தேவ செய்தி, விடுதலை, ஒப்பு கொடுத்தல் என தேவ அன்பையும் சுவிசேஷத்தையும் அவர்கள் இருதயத்தில் விதைத்துள்ளனர். இதில் சுமார் 5000த்திற்கும் அதிகமான வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதும் 2000 பேர் நீருள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வாலிபர்கள் மத்தியில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் சகோதரி டோன்யா ப்ரூவெட் மூலம் இயங்கி வரும் யுனைட்டஸ் அமைப்பு இந்த ஆண்டும் அமெரிக்காவில் பல முக்கிய பல்கலைக்கழகங்களில் எழுப்புதல் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 12 அமெரிக்காவின் கென்டக்கி மாநிலத்தில் உள்ள கென்டக்கி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 8000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். 2000த்திற்கும் அதிகமானோர் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பலர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டனர். இதில் தேவ செய்தி அளித்த சகோதரி ஜெனி ஆலன் என்ற தேவ ஊழியர் கூறுகையில், ஜெப வேளையில் திரளான மாணவர்கள் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்தனர். இயேசுவால் மட்டுமே இதை செய்ய முடியும். நம்மால் நம்ப முடியாத, எதிர்பார்த்திராத ஒரு மாபெரும் எழுப்புதல் மாணவர்கள் மத்தியில் பரவ ஆரம்பித்து விட்டது. அதை நாம் கண்கூடாக பார்த்தாலும் நம்ப முடியாததாகவே உள்ளது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக தங்களை அர்ப்பணித்து முன்வந்த அனைத்து மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தோம் என்று CBN நியூஸுக்கு அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் யுனைட்டஸ் இயக்குனர் கூறுகையில், இந்த சுவிசேஷ கூட்டத்திற்கு மாத்திரம் கடந்த 1 மாத காலமாக வாரந்தோறும் குழுவாக கூடி ஜெபம் செய்தும் ஜெரிகோ மார்ச்சஸ் சுமார் 42 மைல்கள் வரை நடந்து ஜெப யாத்திரை நடத்தி ஆயத்த ஜெபமும் செய்துள்ளனர். அதன் விளைவாக தேவன் எதிர்பார்த்திராத அளவில் பெரிய எழுப்புதலை இந்த கென்டக்கி பல்கலைக்கழகத்தில் கட்டளையிட்டார் என்று கூறியுள்ளார். அதேபோல் 2வது நிகழ்வாக பிப்ரவரி 18 அமெரிக்காவின் ஒஹியோ மாநிலத்தில் உள்ள ஒஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அமைந்திருக்கும் த ஷார்டன்ஸ்டைன் அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் 6500க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இக்கூடுகையில் தேவ செய்தி அளித்து ஆலோசனை கூறி சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. ஜெப வேளையில் ஆல்டர் கால் கொடுத்த போது சுமார் 2000 வாலிபர்கள் முன்பாக வந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். பர்ஜோ பல்கலைக்கழகத்தில் மார்ச் 5 அன்று யுனைட்டஸ் அமைப்பால் நடத்தப்பட்ட கூட்டத்தில் 4500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எலியட் ஹால் என்கிற இடத்தில் கூடி தேவனை ஆராதனை செய்துள்ளனர். ஜெப வேளையில் 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் முன்வந்து கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். அமெரிக்காவின் மேற்கு வெர்ஜீனியாவின் மோர்கன் டவுனில் உள்ள வெஸ்ட் வெர்ஜீனியா யூனிவர்சிட்டியில் கடந்த மார்ச் 11 அன்று யுனைட்டஸ் கூடுகை நடைபெற்றது. இதில் சுமார் 5000த்திற்கும் மேல் மாணவர்கள் கலந்து கொண்டனர். 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பலர் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டனர். இந்த 4 கூட்டங்களின் மூலம் சுமார் 24,000 வாலிபர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சுமார் 7,000த்திற்கும் அதிகமான வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் ஞானஸ்தானம் பெற்றுள்ளனர். நாம் இத்தனை வருடங்களாக அமெரிக்கா தேசத்திற்காக ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டு தேவன் தற்போது அமெரிக்கா தேசத்தில் வாலிபர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்டளையிட்டுள்ளார். அல்லேலூயா.
son named Jesus is real. His spirit is here to fill you tonight. அமெரிக்காவை சேர்ந்த ராஸ் ஜான்ஸ்டன் என்கிற தெருப்பிரசங்கியார் அமெரிக்கா தேசமெங்கும் சென்று தெரு வீதிகளில் நின்று தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை கிறிஸ்துவனிடத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு சம்பவம் இப்போது கலிபோர்னியாவில் நடந்திருக்கிறது. அங்கே ராஸ் ஜான்ஸ்டன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அநேக மக்கள் அதை கேட்டு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். கிட்டத்தட்ட அவர்கள் கணக்கெடுப்பின்படி 100க்கும் மேற்பட்டோர் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் என்று கூறுகின்றனர். அந்த காணொளியில் தேவனுடைய அன்பை குறித்தும் தேவன் உங்கள் கவலைகளில் இருந்தும் மன போராட்டத்தில் இருந்து விடுதலை ஆக்குகிறார் என்று கூறியிருக்கிறார். இந்த கூடுகையின் போது ஒருவராய் முன்வந்து முழங்கால் படியிட்டு தேவனை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். இந்த காணொளியின் இறுதியில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு தேவனுடைய ரட்சிப்புக்காக பிரார்த்தனை பண்ணும் காட்சி கிறிஸ்தவர்களாகிய நம் மனதை மகிழ செய்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எகிப்து தேசத்தில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 1 கோடியாக இருந்தது. எகிப்தில் ஜனத்தொகை கணக்கின்படி எகிப்தில் கிறிஸ்தவர்கள் 10% குறைவாகவே இருக்கின்றனர். ஆனாலும் தேவன் ஆச்சரியமான விதத்தில் எகிப்து மக்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எகிப்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற 500 பாரம்பரிய சபைகளும் அரசாங்கம் அங்கீகாரத்தை அளித்துள்ளது. 428 அரசாங்க அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய தேவாலயங்கள் எகிப்தில் உள்ளது. பாரம்பரிய சபைகள் இல்லாமல் மற்ற வீட்டு சபைகள் மற்றும் ஆங்காங்கே உள்ள சிறு சிறு சபைகள், ஹவுஸ் சர்ச் அண்ட் பில்டிங்ஸ், இந்த சபைகளின் எண்ணிக்கை 3000க்கும் அதிகமாக இருக்கும் என தகவல் உள்ளது. இதுவும் அரசாங்கத்தால் அதிகாரம் பெற்றவைகள். எகிப்தில் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமான வன்முறைகள் இருந்தாலும் அதே சமயத்தில் இப்பொழுது தேவன் எகிப்து தேசத்தில் மாபெரும் எழுப்புதலை தொடங்க செய்திருக்கிறார். அதன் விளைவாக அநேக எகிப்தியர்கள் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வருகின்றனர். தேவன் எகிப்து அரசாங்க அதிகாரிகள் இருதயத்திலும் அதிகமான கிரியை செய்து கொண்டு வருகிறார். அதன் விளைவாக இப்பொழுது கிறிஸ்துவர்களுக்கு சாதகமாக பல காரியங்கள் அந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற நாட்களில் எகிப்து தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் எகிப்து தேசத்திற்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் சுகமான உறவுகள் மேம்பட நாம் ஜெபிப்போம். Él está caminando hoy por Cuba. கியூபா தேசமானது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் அமைந்துள்ள ஒரு கரீபியன் தீவு தேசமாகும். சமீப காலத்தில் கியூபா தேசத்தில் பெரும் எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுவிசேஷத்தை மக்கள் வாஞ்சையாய் கேட்கின்றனர். அவர்கள் மொழியில் வெளியிடப்பட்டுள்ள வேதாகமத்தை ஆர்வமாக வாங்கி படிக்கின்றனர். கூட்டம் கூட்டமாக கியூபா மக்கள் ஞான ஸ்நானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து வருகின்றனர். ஆவியானவர் கியூபா மக்கள் மத்தியில் வெள்ளம் போல ஊற்றப்படும் சம்பவங்கள் அத்தீவுகள் முழுவதும் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் ஸ்போக்கேன் என்கிற இடத்தில் உள்ள பில்கிரிம்ஸ் லவி எம்பி பேப்டிஸ்ட் சர்ச் சபையை சார்ந்த மக்கள் இப்பொழுது சுவிசேஷத்தை பக்கத்தில் உள்ள தீவுகளுக்கும் கிராமங்களுக்கும் சென்று பிரசங்கித்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் சமுதாய தொண்டும் ஆற்றி வருகின்றனர். அவர்கள் இப்பொழுது கியூபாவுக்கும் சென்று அங்கே கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கும் தீவில் உள்ள மக்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வேத புத்தகங்கள் வழங்கி அங்குள்ள சிறு குழந்தைகளுக்கு ஞாயிறு பள்ளி நடத்தி வேத புத்தகங்களை அளித்து கியூபா மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து வருகின்றனர். கியூபாவில் பெரும் திரளாய் மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கடற்கரையில் கூடி ஒன்றாக ஞானஸ்நானம் பெறும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். கியூபா தீவு முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அத்தீவு கிறிஸ்துவை ஆராதிக்கும் தீவாக மறுமலர்ச்சி பெற நாம் ஜெபிப்போம்.
பிரேசில் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது 98 அடி உயர இயேசு கிறிஸ்துவின் சிலையாகும். 1950களில் 93% இருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு வருடத்திற்கு 1% என்கிற விதத்தில் குறைந்து இன்று பெரும்பாலும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட சமூகத்தினராக பெருகி வருகின்றனர். ஞானஸ்நான வைபவங்கள் பிரேசிலில் நாடெங்கும் நடந்து வருகின்றது. மெகா இவாஞ்சலிக்கல் திருச்சபைகள் பெருகி கிறிஸ்துவ விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஆராதிக்க துவங்கிவிட்டார்கள். இதே நிலை தொடருமானால் 2030ற்குள் முழு பிரேசில் தேசமே எழுப்புதல் அடைந்து பிரேசில் நாடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் தேசமாக மாறிவிடும் என சரித்திர ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பிரேசில் நாட்டின் அமேசான் பகுதியில் பெரும் எழுப்புதல் ஆரம்பித்து சிறு சிறு குழுக்களாக விசுவாசிகள் வார நாட்களில் வீடுகளில் ஜெபிக்கின்றனர். இன்று பிரேசில் நாட்டின் 35% மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழும் கிறிஸ்தவர்களாவார்கள். அது மட்டுமில்லாமல் பிரேசில் நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் 30% விசுவாசிகள். அவர்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஹவுஸ் ஆஃப் பிரேசில் காங்கிரஸ் என்னும் இடத்தில் கூடி தேவனை ஆராதித்து பிரேசில் நாட்டின் எழுப்புதலுக்காக ஜெபித்து வருகின்றனர். 1922இல் ஃபர்ஸ்ட் புரொட்டஸ்டன்ட் திருச்சபை பிரேசில் நாட்டில் இருந்தது. இன்று பிரேசில் நாட்டில் 5,50,000 புரொட்டஸ்டன்ட் மற்றும் பென்டெகாஸ்டல் திருச்சபைகள் உள்ளன. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உலகம் எல்லாம் என்ன நடக்குது பார்த்தீங்களா? அமெரிக்கா தேசத்தில், பிரேசிலில், கியூபாவில், எகிப்தில், உலகம் முழுவதையும் ஆவியானவர் அசைக்க ஆரம்பித்து விட்டார். இப்போ ஆண்டவருடைய வல்லமை பலமாய் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருகிறார். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கிறிஸ்தவ செய்திகள் எங்கே பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ லைட் கிறிஸ்டியன் டிவி சேனல் ஒன்று வந்திருக்கிறது. யூடியூப் சேனல் புதுசாக வந்திருக்கிறது. கிறிஸ்டியன் டிவி அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல். அதில் ஒவ்வொரு வாரமும் உலகம் முழுதும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளை இப்படி ஒளிபரப்பு செய்கிற அவங்கக்கிட்ட இருந்தால் இதை வாங்கியிருக்கிறோம். அவங்களுடைய பெர்மிஷனோட இந்த வீடியோவை நம்ம போட்டு உங்களுக்கு காண்பிக்கிறோம். அந்த ட்ரூ லைட் கிறிஸ்டியன் டிவி சேனல் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதில் உலகம் முழுதும் நடக்கிற எழுப்புதல் செய்திகள், அப்புறம் வருகைக்கான அடையாளங்கள், கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவங்கள் எல்லாமே ஒன்றொன்னா காண்பிப்பாங்க. அது இல்லாமல் சர்ச் ஹிஸ்ட்ரி, சபை எப்படி இந்த வரலாறு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வர்றாங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதுலேருந்து தான் நிறைய கிளிப்பிங்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி அதை செய்கிறோம். ட்ரூ லைட் கிறிஸ்டியன் டிவி சேனலுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறேன். இப்போது நம்ம இதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். 1998 வருஷத்துலேருந்து அமெரிக்கா தேசத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அமெரிக்கா முழுவதிலும் பல ஆயிரம் பேர் ஜெபிக்க எழும்பி அமெரிக்கா பிலாங்ஸ் டு ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டில் ஜெபிக்க வைத்து 21 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தான். எல்லா மாநிலமாய் சென்று ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. முழுஇரவு ஜெபங்கள் 3 இடத்துல நடத்தப்பட்டது. இந்த ஜெபங்களெல்லாம் கேட்டு இன்றைக்கு அமெரிக்காவில் பெரிய மாற்றத்தை ஆவியானவர் உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் மற்ற உலக மக்களைப் போல செய்திகளை பார்த்து அவர் ஜனாதிபதி அப்படி பேசுகிறார், இப்படி பேசுகிறார், அது நடக்குது, இதெல்லாம் வச்சு பிசாசு டைவர்ட் பண்ணுகிறான். உண்மை செய்தி என்னென்னா, எழுப்புதலுக்காக கர்த்தர் ஒரு மாற்றத்தை அமெரிக்காவில் உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற இதெல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ளே நடக்கிற காரியம் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து சாத்தானுடைய வல்லமை முடக்கப்பட்டு இப்போ வாலிபர்கள் எழும்பி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அது வேகமாய் பரவும், அமெரிக்கா முழுவதிலும் பரவும், பெரிய எழுப்புதல் தேசம் முழுவதிலும் உண்டாகும். கர்த்தர் சித்தமானால் வருகிற ஜூலை மாதத்தில் வாஷிங்டன் டிசியில் 3 நாள் உபவாச ஜெபம். அதே மாதிரி மேற்கு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் இல்லாமல் இந்த முறை அங்கே ஒரு லாஸ் வெகாஸ் என்கிற சிட்டி இருக்கிறது. அது குறித்து ஆண்டவர் பேசினார். லாஸ் வெகாஸ் சிட்டி ஒரு கேளிக்கை காரியங்கள் நிறைந்த ஒரு சிட்டி. நிறைய சூதாட்டம், இந்த கேஷினா இருக்கும். அதுக்கு தான் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஆனால் அங்கே சர்ச் இருக்கிறது, ஜெபம் நடக்கிறது. அங்கே ஒரு சமயம் 3 நாள் உபவாச ஜெபம் நாங்கள் வைத்திருந்தோம்.
அங்கே இருக்கிற அந்த பாஸ்டர், ஆங்கில சபை பாஸ்டர், ரொம்ப தரிசனம் உள்ள ஜெபிக்கிற ஒரு பாஸ்டர். அந்த சிட்டி முழுவதும் போய் நாங்கள் ஜெபம் பண்ணினோம். நான் கடந்த வருஷம் போயிருந்தபோது ஆண்டவர் சொன்னார், இங்கிருந்து ஒரு பெரிய எழுப்புதல் பிரேக் த்ரூ உண்டாகும், இங்கே ஜெபம் வைங்கன்னு ஆண்டவர் பேசிதான். அதேனால அங்கே ஒழுங்கு செய்யணும். நாங்கள் அந்த ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார். ஜெபம் முடிஞ்சோடனே அந்த பாஸ்டர் வந்து இங்கே 3 நாள் உபவாசம் நீங்கள் வைக்க வரக்கூடாதான்னு அழைப்பு கொடுத்தார். ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் சித்தமான ஜூலை மாதத்தில் அங்கு 3 நாள் உபவாச ஜெபம். அப்புறம் டெக்சஸ் மாநிலத்தில் 1 நாள் உபவாச ஜெபம். இதெல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம ஜெபிக்கணும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம்ல, உலக எழுப்புதலுக்கு தேவன் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படியே கரம் வைத்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கரம் வைத்து, ஆண்டவரே நீர் உலகம் முழு